டாக்டர் ப்ளஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, அல்சர். அது வயிற்று புண்ணுன்னு சொல்லுவோம். இந்த வயிற்று புண் யாருக்கெல்லாம் வரும்? வந்துட்டா நான் வந்து எப்படி வந்து இத வந்து சரி செஞ்சுக்கணும்? வந்துட்டா இதோட சிம்ப்டம்ஸ் என்ன? அதுக்கான மூல காரணங்கள மொதற்கொண்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். அல்சர் இது ஃபர்ஸ்ட்டு எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்றத நம்ம பார்த்துக்கணும். இத யாரு வந்து இந்த அல்சர வந்து நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறான்றதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும். என்ன நடக்குது அப்டின்னா, நம்ம நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சளி தொந்தரவு வந்துரும். அதாவது ஒரு கோல்டு கிளைமேட்டு, இல்ல நம்ம ஏதாவது சாப்ட்டுருப்போம். சளி பிடிக்க ஆரம்பிச்சுரும். அப்போ நீங்க அந்த மாரி நடந்த உடனே, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு டாக்டர் கிட்டயோ, யார்கிட்டயோ போயிட்டு ஒரு மருந்தோ, மாத்திரையோ வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சாப்பிட்ட உடனே அது உள்ள போய் என்ன பண்ணும் அப்டின்னா, நேரா போயிட்டு அது ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்டின்ற மாரியான மருந்துகள தான் நீங்க உள்ள எடுக்க ஆரம்பிப்பீங்க. ஒரு சளிக்காக எடுத்தீங்க அப்டின்னா, அது என்ன பண்ணும் அப்டின்னா, அந்த எங்கெங்கெல்லாம் வந்து சளி இருக்கோ, அந்த சளி படலத்தெல்லாம் வந்து கரைச்சு, உங்களுடைய மலம் வழியா வெளிய அனுப்புறது தான் வந்து அந்த ஆன்டிபயோட்டிக்கோட வேல. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த சளி படலத்த வெளிய தள்ளுது அப்டின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இந்த சளி வந்து முக்கியமானதா, முக்கியம் இல்லையான்றத நம்ம வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்ப வயிறுல நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. சாப்பிட்ட உடனே பொருள் உள்ள போகுது. அத வந்து உங்க வயித்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு அமிலம், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அமிலம் வந்து அந்த உணவு எல்லாத்தையும் செரிமானம் பண்ணி, எந்தெந்த உறுப்புகளுக்கு தேவையான சத்தெல்லாம் பிரிச்சு, அந்தந்த உறுப்புகள் மூலியமா வந்து குடல் உறிஞ்சிகளால உறிஞ்சப்பட்டு, அந்தந்த ஆர்கானுக்கு அது நேரா போய் சேர்ந்துருது. இப்ப இந்த மாத்திரை நீங்க சாப்பிட்டீங்கல்ல, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிடுக்கும், இந்த மாத்திரைக்கும் என்ன சம்மந்தம்? இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் என்ன பண்ணும்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிய வந்து இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் வந்து எல்லாத்தையும் செரிமானம் பண்ற அளவுக்கு, இது வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு ஆசிடா வயித்துக்குள்ள இருக்கு. இப்ப இந்த ஆசிடு நம்ம குடல்ல பட்டுது அப்படின்னா, எங்க படுதோ அது எல்லாத்தையுமே வந்து அது வந்து புண்ணாக்கிடும். அப்போ இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் எது மேலயும் படாததுக்கு, இயற்கை எந்த 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 பொருள உள்ள வச்சு பாதுகாத்து வச்சிருக்கு அப்படின்னா, இந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட சுத்தி ஒரு மியூக்கஸ் ஃபார்மேஷன் ஒண்ணு இருக்கும். ஒரு பேக் மாரி இருக்கும். அந்த பேக்ல இருந்து இந்த ஆசிட் வந்து வெளிய வராத அளவுக்கு அந்த சளி தான் வந்து உங்கள பாதுகாத்துக்குது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க, சாப்பிட்ட உடனே எனக்கு சளி பிடிக்குதுன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இது வந்து நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா, இது ஒரு சைக்கிள் ப்ராசஸ் மாரி. நீங்க சாப்பிட்ட உடனே நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க, "போய் படுத்துறாதப்பா" அப்படின்னு சொல்லி. அது ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சாப்பிட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க மூச்சு காத்து வந்து உங்களுடைய வலது பக்கம் ஓட ஆரம்பிச்சுரும். நீங்க எப்ப சாப்பிட்டாலும் 1/2 மணி நேரத்துக்குள்ள செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்க மூச்சு காத்து உங்க வலது நாசியில போக ஆரம்பிச்சுரும். அதுதான் நீங்க வெளிய விடுவீங்க, உள்ள எடுப்பீங்க அதிகமா. இப்ப அந்த காத்த நீங்க எடுக்கும்போது மட்டும் தான், உள்ளுக்குள்ள இருக்க பொருள் சீக்கிரமா வந்து செரிமானம் ஆகும். சீக்கிரமா செரிமானம் ஆக முடியாம, சப்போஸ் நீங்க போயிட்டு வந்து வலது பக்கம் தலைய வச்சு படுத்துட்டீங்க அப்டின்னா, அந்த மூச்சு காத்து இடது பக்கமா மாறிடும். இடது பக்கம்ன்றது உங்க உடம்ப வந்து குளிர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸா வந்து போயிட்டுருக்கு. அப்போ நீங்க சாப்ட்ட சாப்பாடு, உள்ள அரைக்கிற பொருள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபயர். அது வந்து வயிற வந்து ஒரு அடுப்புன்னு சொல்லுவோம். எந்த பொருள போட்டாலும் அத அரைச்சு, அத குழுமமாக்கி, அத செரிமானம் பண்ணி வெளிய தள்ளிடணும். இப்போ நெருப்பு சக்தி கம்மியா இருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த செரிமான கோளாறு வரும். அப்போ நீங்க இந்த ரைட் சைடுன்றது சூரியன மீன் பண்றதுனால, ரைட் சைடு மூச்சு உள்ள போனா தான். அவங்களுக்கு தெரியாது நீங்க எந்த பக்கம் படுப்பீங்க அப்டின்ட்டு உங்களுக்கும் தெரியாது. அதனால தெரியாம கூட நீங்க வந்து உங்களுடைய வலது பக்கத்த அழுத்தி படுத்துட்டீங்க அப்டின்னா, இடது பக்கம் மூச்சு காத்து ஓடுச்சு அப்டின்னா, அந்த பொருள் வந்து நீங்க சாப்பிட்டது வந்து ஜீரணம் ஆகாது. அப்போ அந்த பொருள் ஜீரணம் ஆகல அப்டின்னா என்ன நடக்கும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து உங்களுடைய தொண்டையில சளி கட்ட ஆரம்பிச்சுரும். யாருக்கெல்லாம் தொண்டையில எப்ப பார்த்தாலும் எனக்கு சளி மாரி இருந்துகிட்டே இருக்கு சார். அப்படின்னு நெறைய கம்ப்ளைண்ட் இப்ப சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் உங்களுக்கு வயிறுல பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப அந்த தொண்டை சளி என்ன பண்ணும்? தொண்டையில சளி இருக்கும்பொழுது, நீங்க சுவாசிக்கிற காத்து முழுசா உள்ள போகாது. அத தடுக்க ஆரம்பிக்கும். அப்ப யாருக்கெல்லாம் வந்து மூச்சு காத்து சரியா போகாம, சரியா ஜீரணமாகாம தொண்டையில சளி கட்டிக்கிட்டே இருக்கும். இது தொடர்ந்து ஒரு சைக்கிள் மாரி உங்க உடம்புக்குள்ள நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க இங்க லங்ஸையும் ட்ரீட் பண்ணணும், உங்க வயிறையும் ட்ரீட் பண்ணா தான் இதுக்கான முழு தீர்வு வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்ப நம்ம முதல்ல பார்த்த மாரி வந்து நீங்க மாத்திரைய போட்டுருவீங்க. அந்த சளி என்ன அந்த மாத்திரை போய் என்ன பண்ணும்? ஒரு ஆன்டிபயோட்டிக் எங்கெங்கலாம் சளி இருக்கோ,
அந்த எல்லா இடத்துலயும் வந்து அந்த வழவழப்பு தன்மை வந்து நம்ம உடம்பு ஃபுல்லா இருக்கக்கூடிய சளி படலத்த அது கரைச்சிரும். இப்ப இந்த ஆசிட் என்ன பண்ணுவாரு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து உங்களுடைய வயித்துலருந்து கொஞ்சம் அப்படியே வெளிய வருவாரு. வந்து உங்களுடைய குடல்ல வந்து ஒரு சின்ன ஒரு புண்ண கிரியேட் பண்ணிடுவாரு. இப்ப அந்த சின்ன புண்ணு தான். நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்து சாப்பாடு சாப்பிடுவீங்க. எப்பப்பலாம் அந்த சாப்பாடு போய் அந்த புண்ணு மேல படுதோ, அந்த புண்ணுலருந்து ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் ஃபார்ம் ஆன உடனே, உடனே நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் சாப்பிட்டேன் எனக்கு ஏப்பம் வந்துகிட்டே இருக்கு. அப்படின்னு அடுத்த கம்ப்ளைண்ட் போயிடுவீங்க. அப்புறம் நெஞ்சு கரிக்குது, புளிச்ச ஏப்பம்ன்னு அடுத்த கம்ப்ளைண்ட் போயிடுவீங்க. இது எல்லா விதமான கம்ப்ளைண்ட்டுக்கும் முதல் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வயிறுல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் சொல்றவர் தான். அவர் தான் உங்களுக்கு நல்லதும் பண்றாரு. அவர் தான் உங்களுக்கு தீங்கும் பண்றாரு. அவர எப்படி பாதுகாத்து வச்சிரணுன்ற முறைய நம்ம தெரிஞ்சுக்காம விட்டதுனால, அவர் நம்மளுக்கு வந்து தீங்கு செய்யறதுக்கு வந்துட்டாரு. இப்போ இந்த புண்ண இந்த புண்லேருந்து வரக்கூடிய அந்த கேஸ்ட்ரிக்க தான் நீங்க வந்து எனக்கு ஏப்பமா வருதுன்றதையும் சொல்றீங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இந்த மாரியான மாத்திரைகள ஃபர்ஸ்ட்டு எடுக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்க பார்க்கணும். இல்ல ஒரு சரியான ஒரு மருத்துவர அணுகி, அவர்கிட்ட இருந்து பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்ட மருந்துகள் மட்டும் தான் நீங்க எடுத்துக்கணும். யாருக்கெல்லாம் இந்த சைனஸ் பிரச்சனை, சளி தொந்தரவு இருக்குன்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே கண்டிப்பா வயித்துலயும் பிரச்சனை இருக்கும். சரி இந்த வயித்துல இருக்க பிரச்சனைனால தான் சளி அதிகமாகுதா சார் அப்டின்னு கேட்டீங்கன்னா, வயிறு என்ன பண்ணும், வயிறுல யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்றது குறைஞ்சுக்கிட்டே வரும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சது அப்டின்னா, உடனே உங்களுக்கு வந்து சளி பிடிக்க ஆரம்பிச்சுரும். நீங்க சளிக்கு சாப்பிடுற மருந்து, மாத்திரை எல்லாமே பாருங்க, எல்லா பொருளும் பாருங்க, அது உஷ்ணம் அதிகமான பொருளா தான் உங்களுக்கு குடுப்பாங்களே தவிர, உஷ்ணம் குறைஞ்ச பொருள உங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. மிளகு அப்படின்னு நெறைய பொருள் இருக்கும். அது எல்லாமே உஷ்ணம் அதிகமான பொருளா தான் இருக்கும். அப்போ உடம்புல உஷ்ணம் குறைஞ்சதுன்னா சாப்பாடு ஜீரணமாகுறது குறையும். சாப்பாடு ஜீரணமாகுறது குறைஞ்சதுனா தான் உங்களுக்கு சளி பிடிக்க, மத்த தொந்தரவுகள் எல்லாமே வரும். உங்களுடைய முதல்ல ஒரு பிரச்சனை எங்கருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, வயிறுல இருந்து தான். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பிரெயின் வந்து பெருசா எதையும் கண்ட்ரோல் பண்ணல. உங்களுடைய ஸ்டொமக் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரெயின்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது. அப்படின்ற மாரியான விஷயத்த வந்து இப்ப சொல்லிட்டு வராங்க. இத நம்ம முன்னோர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. சரிங்க சார். இப்ப எனக்கு வந்து அல்சர் வந்துருச்சு. அது வந்து புண்ணும் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்பாங்க. இன்னும் சில பேர் வந்து ஒரு சில பிரச்சனைகள் சொல்லுவாங்க. இத நானே வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போம்போது வந்து பார்த்தீங்கன்னா, பின்னால பயங்கர எரிச்சலோட போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இயற்கையாவே வந்து இயற்கை உங்கள எப்படி படைச்சிருக்கு அப்படின்னா, வயிறுல இந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னா, உடனே அது வந்து லூஸ் மோஷன வந்து உங்களுக்கு வந்து வர வைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். அது வழியா அந்த மலம் வழியா அந்த ஆசிட வந்து வெளிய தள்ளக்கூடிய ப்ராசஸ இந்த ஹைட்ரோகுளோரிக் அந்த லூஸ் மோஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ இந்த அமிலம் உங்களுடைய குடல் வழியா வந்து, உங்களுடைய ஆசன வாய் வழியா வெளிய போகும்பொழுது, எங்கெங்கெல்லாம் படுதோ, அந்த எல்லா இடத்தையும் வந்து புண்ணாக்கிடும். இப்ப இந்த எல்லா இடத்தையும் புண்ணாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, உடம்பு என்ன பண்ணும்னா, இந்த சளிய கொண்டு போயிட்டு பாத்திரத்தில முலாம் பூசுற மாதிரி, உங்களுடைய எல்லா பகுதியிலயும் முலாம் பூசி வச்சிருக்கும் ரெடியா, ஒரு நாளுக்கு முன்னாடியே. அதுக்கு அடுத்த நாள் வந்து லூஸ் மோஷன் ஆக்கி இந்த ஆசிட் எல்லாம் வெளிய தள்ளும். அத தான் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நான் மலம் கழிக்கும்போது எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரி சார், இப்ப இதெல்லாம் நடந்துருச்சு. நான் வீட்ல வந்து இத எப்படி சரி பண்ணிக்கலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்க பண்ணக்கூடியது, உங்க உணவுல நீங்க எது வந்து அமிலத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய உணவு எடுத்துக்கிறீங்களா அப்படின்றத பார்க்கணும். அதுக்கா பதிலு அல்கலைன் ஃபுட்ன்னு சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நீங்க உள்ள வரணும். அல்கலைன் ஃபுட்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளரிக்கா, ஒரு கேரட். ஒரு நாளைக்கு ஒரு வெள்ளரிக்கா, ஒரு கேரட் சாப்பிட்டாலே போதும். இந்த அமிலத்தன்மை வந்து ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ள உங்களுக்கு வர ஆரம்பிச்சுரும். சரி சார், அதெல்லாம் நாங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம். இப்ப நாங்க வந்து பெரிய பாதிப்புல இருக்கோமே, வயிறு புண்ணாயிடுச்சே, நெறைய புண்ணு இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்டின்னா, ரொம்ப ஈஸிங்க. இதுக்காக போய் நீங்க நெறைய மாத்திரை மருந்துகள்லாம் எடுத்துக்கிட்டு, அந்த மாத்திரைய சாப்பிட்டா தான் கண்ட்ரோல்ல இருக்கு, விட்டா போயிடும் அப்டிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. வெறும் வந்து அதுக்கு பேர் வந்து முட்டைகோசுன்னு சொல்லுவாங்க. கேபேஜ். அத வாங்கி நல்லா அரைச்சு, ஒரு 150 எம்எல், 200 எம்எல் வரைக்கும் அத எடுத்துக்கலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். எந்த மருந்து எடுத்துக்கணும்னா சாப்பிடலாம். தைராய்டு இருக்கவங்க மட்டும் இத வந்து கரெக்ட்டான அணுகுமுறையில அணுகிட்டு, அதுக்கப்புறம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. மத்த யார் வேணாலும் சாப்பிடலாம். இத அரைச்சு வச்சு என்ன பண்ணுங்க அப்டின்னா, காலையில வெறும் வயித்துல, வெறும் 3 நாள் மட்டும் இத வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அந்த வாரத்துல அதோட விட்டுடுங்க. இது என்ன நடக்கும்னா, 3 நாள்ல இந்த அல்சர வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்துரும். அதுக்கு அடுத்த வாரம், 1 வாரம் 3 நாள் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த வாரத்த உள்ள விட்டுருங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணுங்க அப்டின்னா, தேங்கா எண்ணெய். அத வந்து ஒரு 15 எம்எல் வந்து குடிக்க பாருங்க. அப்படி குடிக்க முடியல சார், எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா, கொப்பரை தேங்கான்னு வந்து கடையில விக்கும். அத வாங்கி சின்ன சின்ன பீஸா நறுக்கி, வாயில ஒதுக்கி வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மென்னு, அதோட சார வந்து உள்ள நல்லா முழுங்குனீங்க அப்படின்னா,
இந்த புண்ணு வந்து அதிகபட்சம் 2 வாரத்துக்குள்ள 50லேருந்து 60% அதுவே குறைஞ்சு சரியாயிடும். சரிங்களா? இப்ப சொன்ன இந்த ஒரு விஷயத்த வந்து எல்லாரும் பயன்படுத்தி பயனடைங்க. இயற்கையான முறையில, நல்ல முறையில ஆரோக்கியமா வாழ இறைவன பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.